Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் மார்ஃபம். 4 கைண்ட்ஸ் ஆஃப் மார்ஃபம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மார்ஃபாலஜினா என்ன, மார்ஃபம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட எண்ட் ஸ்க்ரீனாகவும் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மார்ஃபம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஃபம் வந்து பவுண்ட் மார்ஃபம். பவுண்ட் மார்ஃபம்னா என்னென்னா, இப்போது எல்லா வேர்டுமே ஒரு ஸ்மாலஸ்ட் வேர்டு எல்லாமே மார்ஃபம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து லைக் அப்படின்றதும் மார்ஃபம் தான், எல்ஒய் அப்படின்றதும் மார்ஃபம் தான். ஸோ மீனிங் இருக்கிறது இல்லாதது இந்த மாதிரி எல்லாமே மார்ஃபம் தான் பார்த்தோம். ஸோ இதில் மீனிங் இருக்கிறது தனியாக, மீனிங் இல்லாதது தனியாக, அதை என்ன மார்ஃபம் சொல்லுவோம், இதை என்ன மார்ஃபம் சொல்லுவோம், இந்த மாதிரி மைன்யூட்டாக ஜென்ரலாக சொன்ன விஷயத்துலேருந்து மைன்யூட்டாக நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிவிஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பவுண்ட் மார்ஃபமில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பவுண்ட் மார்ஃபமில் வரும். இந்த பவுண்ட் மார்ஃபம் வந்து இட் கான்ட் ஸ்டாண்ட் அலோன், தனியாக அதால் எந்த ஒரு மீனிங்குமே கொடுக்க முடியாது. இப்போ நம்ம அன், இம், அஸ், எல்ஒய், இஎஸ்டி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம தனியாக எந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே அது ஒரு வேர்ட் மாதிரி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேர்ட் கூட அதை ஜாயின் பண்ணி நம்மளால் நியூ வேர்டை க்ரியேட் பண்ண முடியுமே தவிர, அதை மட்டும் தனியாக ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ பவுண்ட் மார்ஃபம் அப்படின்றது இதுதான். இதை வந்து தனியாக ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, இன்னொரு வேர்டு கூட சேர்த்து நியூ வேர்டாக நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மார்ஃபம். ஃப்ரீ மார்ஃபம்னா என்னவா இருக்கும், இப்போது பவுண்ட் மார்ஃபம்னா தனியாக இருந்தால் மீனிங் தராத வேர்டு எல்லாமே பவுண்ட் மார்ஃபம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ மார்ஃபம் அப்படின்றது என்னென்னா, ஆல் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே மீனிங் தருது, விச் கேன் கிவ் மீனிங் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரீ மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ மீனிங் தரக்கூடிய எல்லா சிம்பிள் வேர்ட்ஸையுமே, ஷார்ட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் அ வேர்டு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீ மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் புக், கார், ஹோம், இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் வேர்டு இருக்கும் இல்லையா, இது எல்லாமே ஃப்ரீ மார்ஃபமில் வரும். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு சென்டென்ஸில் மீனிங்ஃபுல்லான வேர்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. அதுக்கு வந்து தனியாக இருக்கும்போது மீனிங் கிடையாது, ஃப்ரீ மார்ஃபமில் தனியாக இருக்கும்போதும் அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து மீனிங் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ மார்ஃபமை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக லிவிங் ரூம் அப்படின்றதையும் நம்ம ஒரு ஃப்ரீ மார்ஃபம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த லிவிங் ரூம் அந்த மாதிரி நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸோட சேர்த்து எழுதியிருக்கிற ஒரு வேர்டையும் ஃப்ரீ மார்ஃபம் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வேர்டையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். பட் பவுண்ட் மார்ஃபமில் நம்ம ஏதோ ஒரு மார்ஃபம் எடுத்துகிட்டு அதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணோன்னா மேபி லெட்டர்ஸ் தனியாக தான் வரும். ஸோ அதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. அதனால் ஃப்ரீ மார்ஃபமை நம்மளால் செப்பரேட் பண்ணி தனித்தனி மார்ஃபமாக கொடுக்க முடியும். பவுண்ட் மார்ஃபமை அந்த மாதிரி நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ மார்ஃபமோட ஒரு பவுண்ட் மார்ஃபமை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்போசிட் மீனிங் தர்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னு இருக்கிறத அன்இன்ட்ரெஸ்ட்னு மாற்றுறோம், ஹாப்பின்னு இருக்கிறத அன்ஹாப்பின்னு மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு ரூட் வேர்டு இல்லைனா ஒரு ஃப்ரீ மார்ஃபமோட ஒரு பவுண்ட் மார்ஃபம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டோட மீனிங்கே அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பவுண்ட் மார்ஃபம் கிட்ட இருக்குது. ஒரு ஃப்ரீ மார்ஃபமை அதோட மீனிங்கை ஆப்போசிட்டாக மாற்றுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து பவுண்ட் மார்ஃபம் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு டெரிவேஷ்னல் மார்ஃபம்ஸ். டெரிவேஷ்னல் மார்ஃபம்னா என்ன அப்படின்னா, இதையுமே நம்ம ஒரு பவுண்ட் மார்ஃபம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்டை என்ன செய்யுது அப்படின்னா அதோட ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் இல்லைனா ஒரு வேர்டோட பார்ட் ஆஃப் த ஸ்பீச், இந்த இதிலெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர்றது தான் இந்த டெரிவேஷ்னல் மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்மேட் இல்லைனா பார்ட் ஆஃப் ஸ்பீச், இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு சென்டென்ஸையே சேஞ்ச் பண்ணுறது தான் டெரிவேஷ்னல் மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டோட ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த வேர்டோட பொசிஷனை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ இந்த டெரிவேஷ்னல் மார்ஃபம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே நம்ம பவுண்ட் மார்ஃபமில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக ஒரு ஃப்ரீ மார்ஃபமோ இல்லைன்னா ஒரு ரூட் வேர்ட், ஸ்டெம் வேர்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது கூட ரூட் வேர்ட்,
ஸ்டெம் வேர்ட் இல்லைனா ஒரு பேஸ் வேர்ட் இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு வேர்டோட ஒரு ப்ரிஃபிக்ஸ் இல்லைனா சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதுறது தான் நம்ம டெரிவேஷ்னல் மார்ஃபிம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீடர் அப்படின்னு இருக்குன்னா அது கூட இஆர் சேர்த்து எழுதுறத ரீடர் அப்படின்னு ஒரு நியூ வேர்டு கிடைக்குது இல்லையா. ஸோ அதோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது. ஆக்ஷனாக இருந்தது இப்போ ஒரு ஹியூமனாக மாறி இருக்கு இல்லையா. ரீட் அப்படின்ற ஒரு ஆக்ஷனாக இருந்தது, வேர்பாக இருந்தது, இப்போ வந்து ரீடர் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸோட ஃபார்மேஷன்லேயோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்லேயோ சேஞ்சஸை கொண்டு வர்றது தான் டெரிவேஷ்னல் மார்ஃபிம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபிம். இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபிம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சஃபிக்ஸை வந்து ஒரு ரூட் வேர்டோட நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமட்டிக்கல் மீனிங் கொண்டு வர்றதுக்காக அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபிம் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு ரூட் வேர்டு இருக்குது, அந்த ரூட் வேர்டோட ஏதோ ஒரு சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது வேறு ஒரு மீனிங் நம்மளுக்கு கிடைக்கிது. கிராமட்டிக்கலாக அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபிம் அப்படின்னு சொல்கிறோம். சச்சஸ் நம்ம இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா டென்சஸாக இருக்கலாம், இல்லை நம்பர்ஸ், பொசிஷன், இல்லை கம்பேரிசன், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லாங்குவேஜஸில் வந்து இந்த இன்ஃப்ளெக்ஷனல் பவுண்ட் மார்ஃபிமை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேஷ்னல் அஃபிக்ஸ். டெரிவேஷ்னல் அஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஒரு வேர்டோட ஹெல்ப்போட அந்த ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஆக்சுவலாக இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் எல்லாத்துலேயுமே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை எலாபரேட் பண்ணி எழுத முடியும். ஸோ எல்லா டாபிக்ஸ்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெரிவேஷ்னல் அஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வேர்டை வந்து ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்ட்லேருந்து நம்ம இன்னொரு வேர்டை கொண்டு வர்றது. அதில் நம்ம என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இன்னொரு வேர்டு வேணும், அவ்வளோதான். ஹாப்பி அப்படின்னு இருக்குன்னா அன்ஹாப்பின்னு கொண்டு வரலாம், இல்லை ஹாப்பிலின்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ரூட் வேர்டு மட்டும் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து நம்ம புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ். ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரூட் வேர்டு இருக்கும், அந்த ரூட் வேர்டோட நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதும் அந்த பர்டிகுலர் வேர்டோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆயிரும். இதை தான் ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் அப்படின்ற வேர்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கு ஐஆர் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இர்ரெகுலர் சொல்லி சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் வேர்ட் மாதிரி எழுதிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது அப்படின்னா அதை ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது இதே மாதிரி ஒரு ரூட் வேர்டு இருக்குது, அது கூட நம்ம அஃபிக்ஸ் இல்லைனா ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பட் ஆட் பண்ணாலுமே அந்த மீனிங் அதே மாதிரி தான் இருக்குது. பட் வேர்டோட ஃபார்மேஷனில் மட்டும் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா இதை நான் ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நான் ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஹாப்பின்னு இருக்குன்னா அது கூட எல்ஒய் சேர்த்து ஹாப்பிலின்னு எழுதுவோம் இல்லையா. இப்போது அந்த ஃபார்மேஷனில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், பட் அதோட மீனிங் வந்து அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் நான் ப்ரொடக்டிவ் அஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.